இன்று நான் உங்களுக்கு கேட்க ஒரு இனிய கதையை எடுத்து வந்திருக்கிறேன். பரந்த பசுமை மலைகளின் நடுவில் தேன்கூடு வடிவில் அமைந்த ஒரு மந்திர அரண்மனை இருந்தது. அது முழுவதும் தங்கத்துச்சரம் ஒளிரும் தேனாலே ஆனது. அரண்மனையிலிருந்து மெதுவாக வரும் மணத்தால் அந்த காட்டில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, இனிமை அனைத்தும் பரவிக்கொண்டே இருக்கும். அந்த அருமையான அரண்மனையை ஒரு மனம் நன்னெஞ்சான தேன்கூடு இளவரசி பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். அவள் அன்பும் அமைதியும்தான் அந்த அரண்மனையின் உண்மையான பலம். ஒவ்வொரு நாளும் பறவைகள் பாட்டு பாடி பறக்க, பூக்கள் மெதுவாக ஆட, அந்த மந்திர அரண்மனை ஒழுந்தொழுந்தென ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் தூரத்திலிருந்து ஒரு கெட்ட காற்று அந்த காட்டை நோக்கி வந்து சேர்ந்தது. அது மெதுவாக அரண்மனையை சுற்றி சுழன்று அதன் இனிய தேன் சுவையை கவர்ந்து கொள்ள முயன்றது. அதன் கரிய சூழல் அரண்மனையை பலவீனப்படுத்த துவங்கியதும் காட்டில் அமைதி குறைந்து சிறு உயிர்கள் பயமடைந்தன. அந்த சமயத்தில் ஒரு குட்டித் தேனீ தூரத்திலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அதன் இதயத்தில் ஒரு தைரியமான எண்ணம் எழுந்தது, அரண்மனையை காப்பாற்ற வேண்டும் என்று. அதே அருகிலிருந்த ஒரு சிறுமியும் அந்த மாற்றத்தை உணர்ந்து உதவ வேண்டும் என்று தீர்மானித்தாள். இருவரும் இணைந்து தங்களால் முடிந்த சிறிய முயற்சிகளை செய்வதற்காக அரண்மனைக்கு விரைந்து சென்றனர். குட்டுத்தேனி தனது சிறிய சிறகுகளால் காற்றின் பலத்தை சமாளிக்க முயன்றது. சிறுமியும் தனது கரங்களிலிருந்த மலர்களை அரண்மனைக்கு அருகில் நட்டு புதிய மணங்களை உருவாக்கினாள். அந்த மணம் காற்றில் கலந்தவுடன் காட்டிலிருந்த நல்ல காற்றுகள் திரும்பி வந்து கெட்ட காற்றை மெதுவாக பின்னுக்கு தள்ளத் தொடங்கின. சிறு முயற்சிகளின் சேர்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி மந்திர அரண்மனை மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. அரண்மனை மீண்டும் பாதுகாப்பாகிவிட்ட போது காடு முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சி நிரம்பியது. பறவைகள் மீண்டும் பறந்து பாட, மலர்கள் நிறங்களை பிரதிபலிக்க, சிறு உயிர்களின் மனங்களில் தைரியம் மலர்ந்தது. குட்டித்தேனியும் சிறுமியும் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் நல்ல மனத்தாலும் இணைந்த முயற்சியாலும் ஒரு மந்திர உலகையே காப்பாற்ற முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்படியே தேன்கூடு இளவரசியின் தேனரண்மனை மீண்டும் சிரித்து ஒளிர்ந்தது. மனதில் நன்மையும் தைரியமும் இருந்தால் எதையும் செய்யலாம் என்பதை சொல்லும் இந்த இனிய கதை இங்கே முடிகிறது. Thanks for watching. Subscribe me.